காஃபி எடுத்துக்கோங்க. என்ன இந்த நேரத்துல? பாயசம் பண்ணிருக்கேன் இல்லையா? பால் மிச்சம் இருந்தது. முதல்ல குடிச்ச காஃபி தண்ணி மாதிரி இருக்கு, குடிக்க முடியலன்னு சொன்னீங்க இல்லையா? அதனால தான் மறுபடியும் போட்டு கொண்டு வந்தேன். இன்னைக்கு பாயசம் கூட ரொம்ப நல்லா இருந்ததுமா. இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் என்னை பத்தி நல்லதா பேசுறீங்க. உன்னை பத்தி நான் எங்க நல்லதனமா பேசினேன்? பாயசம் நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன். வந்த கஷ்டமெல்லாம் மேகம் மாதிரி கலைஞ்சு இப்படி தெளிவா நிதானமா உட்காருவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அந்த அம்மன் அருளால மலை மாதிரி வந்த கஷ்டம் பனி போல கரைஞ்சு போயிடுச்சு. வந்தா எல்லாம் சேர்ந்து வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் சேர்ந்துல வந்துச்சு. எப்படியோ தப்பிச்சிட்டோம்ல. இருந்தாலும் நமக்கு எதிரியா இருந்த அந்த சாஸ்திரிகளே நமக்கு நல்லது செஞ்சது ஆச்சரியமா இருக்குல்ல? அவ மனசு வச்சான்னா பரம எதிரியா இருந்தாலும் நண்பர்களா மாறுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நிஜந்தா. இல்லனா என்னைக்கும் நம்மளை எதிரியாவே பாக்குற அந்த சாஸ்திரிகள் மறுபடியும் வேலைக்கு வான்னு சொல்வாரா? விருபாட்ச சாஸ்திரிகள் வீட்டுக்கிட்ட போனா வீட்டுக்குள்ள வான்னு கூட கூப்பிட மாட்டாங்க. அவ்வளவு அகங்காரம் அந்த ஆளுக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம வீட்டுல செஞ்ச பாயசம் அந்த வீட்டுக்கு போகுதுன்னா சின்ன விஷயமா? வித்யாசங்கரன் சச்சிக்கு பாயசம் கொண்டு போய் தரேன்னு சொன்னப்போ இன்னும் என்னெல்லாம் பிரச்சனை வரப்போதோன்னு நினைச்சேன். சச்சி பாயசம் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே குடிச்சானா. ஆமா, தானே பாத்திரத்தை கழுவி கொடுக்கறேன்னு சொன்னானா. அவங்களுக்கு நாம தகுதியானவங்கன்னு தெரிஞ்சிருக்கு. இல்லேனா நம்மளையே அவங்க கிட்ட சேர்த்துக்க போறாங்க. நாம இதுவரைக்கும் ஒரு எறும்புக்கு கூட தீங்கு நினைச்சதில்ல. 20 வருஷமா அவங்களும் நம்மள பாத்துக்கிட்டு தானே இருக்காங்க. நாம எப்படிப்பட்டவங்கன்னு அவங்களுக்கு தெரியாதா? அது உண்மைதான். விருபாட்ச சாஸ்திரிகள் நம்மளை பத்தி அவங்க வீட்டுல சொல்லியிருப்பாரு போல இருக்கு. சொல்லிருப்பாரு அவரு. நிச்சயமா. நம்ம வித்யா ரொம்ப புத்திசாலி. சச்சி அண்ணான்னு எவ்வளவு பாசமா பேசுவான். அவ யாருகிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும்னு ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்க வீட்டு சகவாசம் கிடைச்சா அது பூர்வ ஜென்ம புண்ணியம்னு சொல்லணும். அவங்க நம்மள அவங்களுக்கு சமமா பார்க்க வேண்டாம், மனுஷங்களா பார்த்தாவே போதும். இப்ப அந்த தாய் கண்ணை திறந்துட்டா. இனிமே விருபாட்ச சாஸ்திரிகளும் சரி, அவங்க வீட்டுல உள்ளவங்களும் சரி, எல்லாரும் நம்மள நெருங்கி வருவாங்க. பாத்துக்கிட்டே இரு.